2026 தேர்தல் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் கொண்டது. அதிமுக 2026 கூட்டணி ஆட்சி என அறிவித்தால் அவர்களுடன் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். அதெல்லாம் யூகம் தானே, அதிகாரப்பூர்வமா இது அதிமுக அவங்களுடைய கட்சியில வெளிப்படையா விவாதித்து அதிகாரப்பூர்வமாக அப்படி ஒரு கருத்தை சொல்லும் போது இந்த கேள்வி இதுவரையில் வெளியில் இருப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர யூகமாக அது ஒரு கருத்தாக முன்வைக்கப்படுகிறதே தவிர அதிமுக அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்திலும் சொன்னதில்லை. அதிமுக அதை கட்சியிலே வைத்து விவாதித்து முடிவெடுத்தார்களா என்ற கேள்வி இயல்பாக எழுதுகிறது. அப்படி எங்கும் நடந்ததாக தகவல். விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்கீங்க. தொடர்ந்து திமுகவோட கூட்டணியிலும் இருந்துட்டு இருக்கீங்க. 2026 உங்களுடைய அதிகார பங்கும் ஆட்சி பங்கும் இருந்தா இருப்பீங்களா? எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? பல முறை நீங்கள் எழுப்பிய கேள்விதான், பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த 2026 தேர்தல் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் கொண்டதல்ல. அதற்கான ஒரு சூழல் பொதுமக்கள் மத்தியிலும் அதற்கான விழிப்புணர்வு வேணும். அரசியல் கட்சிகள் மத்தியிலும் அதற்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பார்வை தேவை. அந்த அளவுக்கான ஒரு விரிவான உரையாடல் இன்னும் இது பற்றி நிகழவில்லை. இப்போதுதான் இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறது. ஆகவே 2026 அப்படி ஒரு காலம் கனியும் என்று சொல்ல முடியாது. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் நாங்கள் 2016 அல்லது 17 தொடர்ந்து திமுக கூட்டணியிலே இணைந்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. இந்தியா கூட்டணியை அகில இந்திய அளவிலே உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த கூட்டணியை மாநில அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி பாதுகாப்பதும் அதை மேலும் மேலும் வலுப்படுத்துவதும் விடுதலை சிறுத்தைகளுக்கான நோக்கங்களும் உண்டு, கடமைகளும் உண்டு. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.